சுவாமி பாண்டுமேனே நானும் உன்னை பழகானோ தேடுமேனே நானும் உன்னை தேசமெல்லாம் கூறுமேனே நானும் உன்னை கூறுமேனே குற்றம் கூறிடாமல் குற்றம் கூறிடாமல் மலையரசன் திருமகளே வாழ்மையில அம்பிகையா சிந்திக்கோ தேவி அம்மா சிறையடங்க வாழ்மையிலே பட்டனோட கதைகள் வாழ பார்மகளே அருபுரிவா ஆரிய நாடதிலே ஆரிய நாட்டு பிராமணரும் ஆரிலைய முத்துப்பட்ட உன்னுடைய புகழை பாட உன்னுடைய பாட அருள்புரிவா நாமலர்கள் புகழும் நாடு சாரமல பொழியும் நாடு சரமிளகு விளையும் நாடு ஓடமல பொழியும் நாடு முடிந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருமாட்சி மலரும் நாடு சண்டல் பின்னல் விளையும் நாடு சிறுகதலி பழுக்கும் நாடு அருக்கை பீடாமரங்கள் அருக்காமரங்கள் தோங்கி செழிக்கும் நாடு தெரியும் ஆமா பட்டன் ஆமா பட்டனுக்கு வந்து 6 அண்ணன்மார்களுக்கும் இளைய தம்பி யார் இந்த 6 இளைய முத்துப்பட்டன் 6 இளைய முத்துப்பட்டன் ஆரிய நாடு தேசத்தில ஆரிய இந்த முத்துப்பட்டனுக்கு ஆரிய நாடு தேசம் வந்து எங்க இருக்கு தெரியுமா வடக்க இருக்கு வடநாடு தேசம் வடநாடு தேசம் ஆரிய நாடு அந்த ஆரிய நாடு தேசத்தில யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் ஆரிய நாடு ஆரிய நாடு யாரெல்லாம் ஆண்டு வாரா பெண்கொடி மன்னவரும் தேவியும் மகிமையுடன் வந்து கொண்டம் வேணும் தேவியும் உவலயத்தில் வந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையா 2 பேரும் வாழ்ந்து ஐயர்பட்டரும் அகதாட்சி பெண்குடியும் அந்த ஆரிய நாடு தேசத்திலே அந்தனர் குலத்திலே பட்டர் வாழ்ந்து வருகிறார்கள் சிவனுக்கு பூஜை செய்து வரக்கூடிய இவர்கள் பிராமணர்கள் சிவனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள் அந்தனர் குலத்திலே பிறந்தவர்கள் ஐயர்பட்டர் அகதாட்சி பெண்குடி ஏகப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு இருக்கிறது யாருக்கு ஐயர்பட்டருக்கும் அகதாட்சி பெண்குடிக்கும் குழந்தை இல்லாமலே இருக்க இந்த ஐயர்பட்டரும் அகதாட்சி பெண்குடியும் சங்கரன் கோவிலுக்கு சென்று வந்தார்கள்
என்று சங்கரன் கோவிலுக்கு சென்று வந்தார்களோ ஐயா அன்றையில இருந்து அடுக்கடுக்கா 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 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஐயர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் பூஜை செய்யறதுல வல்லவர். பூஜை நல்லா செய்வாரு. ஐயர்ல அதனாலதான் 6 ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்காங்க. ஐயர்ல ஒரு விதமான ஐயர் அதானே. அதானே 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். எத்தனை தான் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வேண்டும் அல்லவா? அரமனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும்ல. அம்மா கை வேலை மாத்துவதற்கு ஒரு பெண் குழந்தை வேணும்ல. அப்ப அகதாட்சி பெண் குடியானவள் பெண் குழந்தை வேண்டும் என்று திருவனந்தபுரத்துக்கு சென்று வந்தார்கள் ஐயா. எதுக்கு திருவனந்தபுரத்துல எதுவும் புள்ள கொடுக்காங்களாமா? திருவனந்தபுரத்துக்கு சென்றாலே அங்க வந்து பெண் பெருத்த ராஜ்யம், அதனால திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காங்க. கேரளாவுக்கு போயாச்சுன்னா கல்யாணம் உங்களுக்கு பொண்ணு வேணுமா? பொண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா? பொண்ணு தான் வேணும். முதுகு ஒரு மாதிரி வேணும்னா பொண்ணு வேணும். ஆமா, முதுகு நல்லா பொண்ணு இருந்தாலே போதும் பாத்துக்க. அதானே. அப்ப கேரளாவுல பொம்பளை பிள்ளை கொடுக்காங்க. ஆமா சரி, ரூபாய்க்கு 10. பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்கல. பிறகு கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு பொண்ணு இருக்கு. கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு, முடிச்சவங்களுக்கு அதானே கேட்டேன். நல்ல பொண்ணா பாக்கணுமா? நான் வேலைக்கு போக மாட்டேன், அவதான் உழைச்சி நீ காப்பாத்தணும். அப்படியா? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? யாருக்கு? உனக்கு வேணும். எனக்கா? எனக்கு டெய்லி ரொம்ப வேணா ஒரு 500 ரூபாய் செலவு கொடுத்தா போதும். இல்லாட்டா ஜீவாம்சமா ஒரு 20,000 வைத்து மாசம். சரி, கையர் பட்டருக்கும் அகதாட்சி பெண் குடிக்கும் திருவனந்தபுரத்திற்கு என்று சென்று வந்தார்களோ அன்றையில இருந்து பற்பநாத சுவாமியை வணங்கி வரும் நாளையில அந்த அம்மா அகதாட்சி ஆட்சி கர்ப்பமாக இருக்கிறார். இந்த ஓரம் தெரியாம தான் என் வீட்டுக்காரியெல்லாம் ஆத்திரியா கூட்டு அலைஞ்சிருக்கேன். இந்த ஓரம்லாம் தெரிஞ்சா அந்த திருவனந்தபுரத்துல இந்த பற்பநாத சுவாமியா அவரை போய் கும்பிட்டு வந்தா புள்ள அடைக்குங்கல்ல. அனந்த பற்பநாத சுவாமி. ஓ சரி. ஆமா, அப்ப அங்க போச்சு ஆச்சு. என்ன ஆச்சு? அப்படியே கர்ப்பமாக இருக்கிறாளையா அகதாட்சி இந்த பெண் குடியானவள் 7வது குழந்தைக்கு கருவுற்று இருக்கிறாள். அவளுக்கு மனச்சாட்சியே இல்ல பாத்துக்க. 6 ஆம்பளை பிள்ளை இருக்குல்ல ஐயா. 7வது இவ்வளவு வயசுக்குள்ள அவளுக்கு பிள்ளை தேவையா? ஆண்டவனோட குடுப்பன அப்படி இருக்கு சாமி. அகதாட்சி இந்த பெண் குடியானவள் அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? அன்று மூந்தல் குழி மறந்தா அடுத்த மாடம் சூடானா ஆமையா பெண்கோடியா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. 3வது மாசையில அகதாட்சி பெண்கோடிக்கு முட்டை மேர்த்திடுமா 4வது மாசையில உணர்ந்திடுமா அகதாட்சி பெண்கோடியா அங்கமெல்லாம் தங்க நீரோ 7வது மாசையில ஈஸ்வரனை தஞ்சம் என்றாள். 8வது மாசையில முட்டை மருகுதன்பாள். 9வது மாசையில போல சுழண்டிடுவாள். 10வது மாசையில
அப்படியா தகனாச்சி பெண்குடியானவளுக்கும் சரி 7வது குழந்தை ஆமா இந்த 6 குழந்தை பெற்றெடுக்கும் கூட ஆமா அவ கஷ்டப்பட்டதே கிடையாது. 6 பிள்ளையும் அவ்வளவு சோப்பரசமா பெற்றிருக்கா பாத்துக்க. இந்த 7வது குழந்தைக்கு தான் என்ன ஐயர் அவளை தாங்குதாரு. வயசாகி போச்சுலாமா அப்ப தாங்கத்தானே செய்வாரு. வயசு காலத்துல கர்ப்பமான என்னத்துக்கு ஆகும்? ஐயோ இருந்தால் இறந்தறித்தான் நடக்க மாட்டா. ஆமா பாய போட்டா படுக்க மாட்டா. சரி அதை வச்சு படுத்தாலும் உறங்க மாட்டா. உருண்டுகிட்டு தான் வார பாத்துக்க. 10வது மாசையிலே மருத்துவம் பக்கத்திலே இருக்க சரி அடிப்படியாக வயர் வலித்தும் யார் பிறந்து வருகிறாரானா அடிப்பிடியா வயர் வலித்து வயர் வலித்து அழகு ஆண் குழந்தை பிறந்திடுமா ஐயனே வயர் வலித்து குழந்தை வந்து பிறந்த போது உண்மையுள்ள மருத்துவம் தானையறுத்து குடுப்பாட்டி சேனை ஊட்டி ஓடியிருந்த பெண்கள் குளம் ஒன்று ஓடுமாறா பெண்கள் மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குளவை போடும் ஐயர் பட்டர் மனைவி அவள் அழகு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். மனைவி அவள் 7வது ஆண் குழந்தை பிறந்தது. சரி. ஆமா, அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்த குலவை போடுவார்கள். ஆமா 5 குலவு போடுவாங்க. 5 குலவையா? ஆமாம்மா சரி. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் பொட்டை பிள்ளை பிறந்திருக்கா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு. ஆமா பொட்டை பிள்ளை பிறந்தா 3 குலவை. சரி ஆமா ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு 5 குலவை. உங்களுக்கு எத்தனை போட்டாங்க? யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு 2 குலவை தான் போட்டாங்க. அதாவது கொலை பிடிச்சிட்டாங்க. ஆமா 7வது ஆண் குழந்தை பிறந்திருக்க ஆமா பார்த்தாலும் ஐயர்பட்டர் மனைவி அகதாச்சு. என்ன ஆனா 6 பிள்ளைகளை பார்க்கும் போதும் கருகருன்னு கருப்பா பிறந்திருக்கு. சரி இந்த 7வது ஒண்ணு பிறந்திருக்கு பாத்தியா? ஆமா கடக்குட்டி. ஆமா கடைக்குட்டி. ஆமா இடிச்சு மச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலர்ல இருக்கிறாரு. கடவுட்டி சிங்கம். 7வது பிள்ளை அப்படி ஆப்பிள் மாதிரி வந்து பிறந்திருக்கு. ஆமா அப்படி யாருக்கு தெரியும்? ஆச்சியும் கருப்பு ஐயரும் கருப்பு. சரி இவங்களுக்கு எப்படி சோப்பா 6 பிள்ளையுமே இறைவனா கொடுத்தது இல்ல. சரி 7வது பிள்ளை கடவுள் கொடுத்த பிள்ளை. ஓ அதனால திருவனந்தபுரத்துக்கு சென்று வந்தார்கள் பத்தியா? ஆமா அந்த திருவனந்தபுரத்துக்கு போனாலே சரி அந்த தண்ணியில குளிச்சிட்டு வந்தாலே முகம் பல 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 பலன்னு மினுங்குமா. ஓ அதனாலதான் 7வது பிள்ளை பளபளன்னு இருக்கு. நம்ம பச்சை தண்ணியில குளிச்சாலே பளிங்கு மாதிரி மினுங்கலாம். சரி நீலாம் போயிட்டு வானே எங்க திருவனந்தபுரத்துக்கு. அதெல்லாம் திருவனந்தபுரத்துக்கு எத்தனை ட்ரிப் தான் போக சொல்லுது? ஆமா வரையில நல்லா தானே வந்த. வரையில நல்லா தான் வந்தேன். ஆமா இப்பவே என்ன குறை எனக்கு? அந்த ஆத்துக்குள்ள போய் அண்ணன் பாட்டு படிச்சிருக்கோம். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சேன். பேரல விழி ரோஸ் பவுடரும் போட கொஞ்சம் ஆயத்துட்டேன். ஐயோ அதனால இந்த லைட் வச்சது கொஞ்சம் கருப்பா இருக்கும். எதுல போடல? கொஞ்சம் எல்லாரும் அனுசரிச்சுக்கோங்க. பயப்படாத. அதனால இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷம் கேப் தந்தா போய் அதெல்லாம் போட்டு வந்துருவேன். அகதாச்சி இந்த பெண் குடியானவளுக்கு 7வது குழந்தைக்கும் 7 ஆண் குழந்தைகளுக்கும் சரி எப்படி பெயர் சூட்டிக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? அப்பா பட்டன் குப்பா பாட்டம் அப்பா பட்டன் குப்பா பாட்டம் சனுகு பட்டன் சரவண பாட்டம் ஓட் 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 ஆறிலைய முத்து பட்டன் பாட்டம் முத்து பாட்டம் அப்பா பட்டன் குப்பா பட்டன் சங்கு பட்டன் சரவணா
பட்டன் 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 நம்ம தர்க்க சோமன் லிங்கப்பட்டன் ஆமாம்மா எல்லாத்துக்கும் இளையப்பட்டது ஆறிலைய முட்டுப்பட்டன் 7வது பிறந்த பிள்ளைக்கு தான் ஆரிய முத்துப்பட்டன் ஆறிலைய முட்டுப்பட்டனை ஆமா ஐயர் பட்டரும் அகதாச்சு பெண்கொடியும் சரி கடக்குட்டி பிள்ளை அல்லவா ஆமாம்மா கடக்குட்டி பிள்ளை அவ்வளவு செல்லமா வளர்த்து வருகிறார்கள் எவ்வளவு சீரும் சிறப்புடனே வளர்த்துக்கிட்டு வராங்க ஆரிய இந்த முட்டுப்பட்டனை ஆமா எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா எப்படிக்கா ராரி ராரி ராரா ராரி ராரி ராரா ராரி ராரி ராரா ராரி ராரி ராரா பட்டா ராரி ராரி ராரா ராரி ராரி ராரா ஓட் ஓட் ஒட்டியா ஒட்டியா எனக்கு அண்ணான கண்ணூரங்கு கண்ணான கண்ணூரங்கு கண்மணியே நீ ஊரங்கு பொன்னான பொன்னூரங்கு பொன்னான பொன்னூரங்கு ஏடா பூமரத்து மண்ணூரங்கு அக்கத்தகு முத்துப்பட்டா வடக்கே மனை வாங்கி வடக்கே மனை வாங்கி உனக்கு மாலை மரம் தோப்பாங்கி மாலை மரம் காற்றடிக்க மாலை மரம் காற்றடிக்க வருஷ மகன் கண்முரங்கு பட்டா முத்துப்பட்டா எப்பா எங்கே மலை வாங்கி உனக்கு தென்னை மரம் தோப்பாக்கி தென்னை மரம் காற்றடிக்க செல்ல முட்டுப்பட்டா கண்ணூராங்கு ஏ முட்டுப்பட்டா என் கடக்குட்டி மகனே என் செல்ல மகனே தித்திக்கின்றேனே என் திகட்டாத தெல்ல முதே உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு அம்மா போராத கோயில் இல்ல அப்பா உன்னை பிறகு எத்தனை கோயில்ல போய் விழுந்திருக்கோங்க ஆமா ஒவ்வொரு கோயிலையா போய் விழுந்து விழுந்து எஞ்சி வந்தேன் ஐயோ பாவம் கடைசியில திருவனந்தபுரத்து போன பிறகுதான் இந்த வயசுல நீ தனிச்சாய் ஐயா அப்பா உறங்கடா தங்கை அப்பா என்று ஓராட்டி சீராட்டி தொட்டில போட்டாட்டி ஆறிலைய முட்டுப்பட்டா காலாட்டி ஓராட்டி கண்கள் தொட்டில் போட்டாட்டி நானும் ஒரு மேனையுமாக பொழுதும் ஒரு வண்ணமுமாக ஐயோ ஆரிய நாடு தேசத்திலே ஆரிய நாட்டு பிராமணர்கள் ஆமா அழகா வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா ஏபி என் ஆறிலேயே முட்டுப்பட்டனுக்கு சரி 5 வயதாகவே இருக்கிறது அம்மா பொன்னி இருப்ப சுவாமி வாசல்ல இருக்கிறாரே இந்த பட்டவராய இந்த முத்துப்பட்டன் இதே இந்த முத்துப்பட்டனுக்கு தான் அம்மா 5 வயதாக இருக்கும் போதும் சரி தானே ஆறிலேயே முத்துப்பட்டன் அரிச்சு வடி படித்துவார் 7 வயதில என் சுமடி படித்துவார் 8 நல்ல வயதில எடுத்த பாடகத்தை படித்துவார ஏ முத்துப்பட்டா
300 அடி பாயுவான். அம்மா அவ்வளவு தம்பு கட்டுவான் பாத்துக்க. யார் நம்ம ஆறிலைய முத்துப்பட்டன். யாரால அதெல்லாம் அப்படி செய்ய முடியும்? நம்ம எட்டி பாய்ந்தா 200 அடிக்கு பாயுவான். 200 அடிக்கு மேல பாயுவான் பாத்துக்க. பெரிய பெரிய வித்தைகளை படித்து வந்தாலும் நாமளும் அந்தனர், வேதியர், பிராமணர்கள், நமக்கு புராணங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. இதிகாச புராணங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் அல்லவா என்று ஆறிலைய முத்துப்பட்டை ராமாயணம், விவேக சிந்தாமணி, மகாபாரதம், அப்ப இன்னொன்னு இருக்கிறது பகவத்கீதை. இதெல்லாம் ஆறிலைய முத்துப்பட்டு நன்கு படித்து வருகிறான். எதெல்லாம் ஆன்மீகத்துல பெருசோ அத்தனையும் படிக்கிறான். இந்த ராமாயணத்தை படித்து மறுநாளையில ஒரு நாள் பார்த்தார் இந்த அப்பா பட்டை. என்னம்மா நம்ம தம்பி ராமாயணத்தை எவ்வளவு அழகா படிக்கிறான். ஏ முத்துப்பட்டா தம்பி, என்னடா இப்படி கரைச்சு குடிக்கிற? நான் எல்லாமே கரைச்சு நல்லா குடிப்பேன். ராமாயணத்தை நான் இப்படி படிப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஆமாப்பா, எவ்வளவு திறமையா படிப்பேன் தெரியுமாண்ணா? அப்படியே சொல்லி ஆறிலைய முத்துப்பட்டனை இருக்கும் போது ஆரிய நாடு தேசத்திலே வந்ததுல எனக்கு மகா சிவராத்திரி ஒன்று வருகிறது. மகா சிவராத்திரி வருது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அம்மாக்கு உகந்தது நவராத்திரி. இது 9 நாள், இது ஒரே ஒரு நாள். சக்திக்கு உகந்தது 9 நாள். ஆமா, நவராத்திரி. பகவானுக்கு ஒரு ராத்திரி தான், ஒரே ஒரு நைட்டு தான், அது சிவராத்திரி. சிவராத்திரி அந்த ஒரு நைட்லயே அவர் வாழ்க்கையெல்லாம் ஜோலி முடிஞ்சிடும். இந்த சிவராத்திரி அன்று விடிய விடிய நம்ம கண் முழித்து இருக்க வேண்டும். விடிய விடிய கண் முழிச்சிருந்தோம்னா புண்ணியம் கிடைக்கும், மோட்சம். கண் முழித்து இருக்க வேண்டுமானா நம்மளா முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்க வேண்டும். அப்போ நம்ம பரமேஸ்வரக்க கரகாட்டம் அப்பமா அபிஷு கரகாட்டம் வேண்டாம். கரகாட்டம் வேண்டாமா? பிடிக்காது. அப்போ நம்ம சுஷீலா ரிக்கா டான்ஸ் வைப்போமா? அது வேண்டாமா? தம்பி பயப்படுவோம். யாரு? இருப்பதும் ஆன்மீகம். நம்ம யாரு யாரு நம்மளாம் ஐயரு. அவங்க பாப்பாங்களா? நம்ம எல்லாம் கரகாட்டம் ஐயர்லாம் பார்த்தாலும் கடவுள் மேல பக்தியா இருப்பாங்க. ஓ சரி சரி. இறைவனே தஞ்சம் இருப்பாங்க. அப்போ சொற்பொழி வைப்பா அந்த மாதிரி வச்சாதான் அவங்க இது ஈர்ச்சு பாப்பாங்க. சரி. ஆமா, அப்ப இறைவனை பத்தி பேசக்கூடிய சொற்பொழிவு, ஆன்மீகத்தை பேசக்கூடிய அதெல்லாம் யாராவது இருக்காங்களா? நீ படிப்பியா? நான் படிப்பேன், கொஞ்சம் திணறும். அப்படியா? சும்மா கொஞ்சம் ஒரு மாதிரி படிப்பேன். பார்த்தேன் இந்த அப்பா பட்டனானவன். ஐயா பெரியோர்களே, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் தம்பி இருக்கிறானே முத்துப்பட்டன், கடக்குட்டி தம்பி, அத முத்துப்பட்டன் நன்கு படிப்பான் ஐயா. சின்ன பையனா இருக்கான நல்லா படிப்பாங்க. ராமாயணம் கைவந்த கலை அவனுக்கு. வேண்டாம், சொல்லுவதை கேளுங்க. ராமாயணத்துல 7 காண்டம் இருக்கிறது. 7 காண்டம். அந்த 7 காண்டத்துல பாலகாண்டம் தம்பி ஐயா, பாலகாண்டம் நம்ம நன்கு படிப்பான். ராமபிரான் பிறந்த காண்டம் பாலகாண்டம். உடனே பார்த்தார்கள் அந்தனர்கள் எல்லோரும் ஒன்று கூடி மகா சிவராத்திரி அன்று ஆறிலைய முத்துப்பட்டனை படிக்க வைப்பதற்கு அம்பல சாவடிகளை எல்லோரும் அலங்கரிட்டு வடக்கே பார்த்தா வாணிப கூட்டம், தெற்கே பார்த்தா குமரி கூட்டம், கிழக்கே பார்த்தா கிளவி கூட்டம், மேற்கே பார்த்தா தாத்தா கூட்டம். கூட்டம்னா ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு கூட்டங்கள் வந்து உட்கார்ந்து. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கிராமிய கலைகளுக்கு எல்லாத்துக்கும் மகத்துவம் உண்டு. ஆமா ஆமா, மகத்துவம் உண்டு. இப்ப கிடையாது. அவங்க டிவி கிடையாது, செல்லு கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, நவீன காலம் கிடையாது. பத்தி இல்ல, இதோ கலியுக காலம். தெய்வத்தை பத்தி பாடுனா அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க. ஆமா, ஆறிலைய முத்துப்பட்டல் 1000 பேர் கூட்டத்தில நாம இந்த கூட்டத்தை பார்த்தோமானா, கூட்டத்திலே நம்ம படித்தோமானா, அதான் சொல்வார்கள் 10,000 கண்ணு பார்த்துச்சுன்னா பாம்பு கூட செத்து போயிருமா. அந்த அளவுக்கு கந்தைத்து விழுந்துரும். கண் திருஷ்டி, கண் கோளாறு, பெரிய கோளாறு. கண்ணு லேசு போட்ட கண்ணு கிடையாதுமா. அதேதான். அப்ப நாம ராமாயணத்தை நன்கு தெரிந்தாலும் தெரியாது போல் நம்ம படிக்க வேண்டும் என்று ஆறிலைய முத்துப்பட்டேன். தெக்கி தெக்கி தான் படித்தான், அவனைதான் படித்தான். ராமனோட திருக்கதையை
கதையை ராமனுடைய திருக்கதையை அவன் கொளறி கொளறி படித்து வருகிறான். உளறி உளறி பாடிக்கிட்டே இருக்கிறான். வளருதான் கொளறுகிறான். ஆமையா முதல் காப்பு அழகா சொல்கிறான். ரொம்ப பிரமாதமா சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம அண்டர்கள் துயரம் தீர அயோத்திமா நகரம் சென்று சென்று தண்ட காருண்யம் சென்று சமுத்திரமேதும் அணை கட்டி ஓர் அணை கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோம் ஏந்தும் ஏந்தும் ராமா ராகவா ராகவா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி. அப்பா பட்டா ராமாயணம் முடிஞ்சிருது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. உன் தம்பிட்டு பேச படிக்கிறான்பா. அருமையா சொல்றானடா காப்பு. அப்படி எல்லாரும் முத்துப்பட்டனுக்கு கை தட்டுகிறார்கள். எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தா அருளைய முத்துப்பட்ட என்ன இனிமே நம்ம நன்கு படிக்க கூடாது, திக்கு 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 படிக்கணும். இன்னும் திக்கு திக்கு தான் படிக்கணும். ஆமா, சீதைக்கு ராம என்ன உண்டு, கணவர் உண்டு. அவன் சீதைக்கு ராமன் சித்தப்பா. என்ன இப்படி படிக்கா? அதேதான். ராவணன் தம்பி யாரு? லட்சுமணங்கிறான். ஐயோ, ராவணன் தம்பி விபூஷண. என்ன முதல்ல காப்பெல்லாம் நல்லா சொன்னா, இப்ப என்ன ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்றான்? ராமர் தம்பி லட்சுமணனுக்கு ராவணன் தம்பி லட்சுமணங்கிறான். முறைகளையே மாத்துகிறான். ஐயோ, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கலைந்தது. கலையத்தானே இப்படி படிச்சோம்னா கலையத்தானமா செய்யும். கதையை கூட விட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆனா முறையவே தப்பால சொல்லுகிறான். இப்படி படிக்காம புள்ள. அப்படி கூட்டம் கலைந்த போது பார்த்தணிந்த அப்பா பட்டனானவள் 1000 பேரு கூட்டத்துல இப்படி மூக்கறுத்துட்டியடா. உன்னை இதுக்காடா படிக்க வச்சான். என்ன குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்தான் அப்பா பட்டேன். சரி தம்பி ரொம்ப வளர்ந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டோம், அதுதானே கேட்டேன். வளரத்தனமா செய்யணும். வளர்ந்துக்கடா, தப்பு தப்பா படிக்கிறிய. என்ன செய்ய, அம்மா தான் சொல்லி விட்டுருக்கா படிக்க கூடாதுன்னு. ஐயோ, ஆறிலேயே முத்துப்பட்டன் பக்கத்துல வந்து முத்துப்பட்டன் பக்கத்துல வந்து ஓங்கி உச்சில ஒரு கொட்டு. முத்து பட்டனுக்கு உச்சியில கொட்டின கொட்டு என்னாச்சு? கால் வரை தீ பிடிக்கிறது. ஐயோ, வயசு பிள்ளையெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கி. அதுல முத்து பட்டன் கூட படிச்சிருந்த கிளாஸ்மேட் இருக்கிறாளே, அவ பார்த்து சிரிச்சுட்டா. அதான் அந்த குஷ்பு, அவ ஒரு வாரமா நின்னு சிரிக்கிறா. அங்கேயும் போயிட்டாளா? வேலை. சில ஆண்களுக்கு இந்த பெண்கள் பக்கத்துல இருந்தாலே போதும், தலகால் புரியாது. அது உண்மைதானமா? ஒரு வயதான ஒரு பாட்டி இருந்தா கூட என்ன வார்த்து வாராங்க. மண்டை இலக்க முடிச்சிருக்கு சில பேருக்கு. அதானே அப்படியாக இந்த ஆறிலேயே இந்த முட்டுப்பட்டனானவள் உச்சியிலே ஒட்டின கொட்டானது பட்டனுக்கு உள்ளங்கால் வரை தீப்பிடித்தது. தாய் அகதாட்சி இடத்தில் ஓடோடி வருகிறார். அம்மா, ஏன் அகதாட்சி? என் தாயே, என் மாதாவே, என்ன பெத்தவளே, என்ன பெத்தவளே, உன் மகன் இருக்கிறானே பெரியவன் அப்பா பட்டன். என் 1000 பேர் கூட்டத்திலே அம்மா அம்மா அகதாட்சி, அம்மா அம்மா அகதாட்சி என்னோட வார்த்தைகள் 1000 பேர் கூட்டத்தில அண்ணனுமே அடித்தனமா முத்து முத்த கண்ணீரை கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோறையிட்டார். முத்து முத்த கண்ணீரை அம்மா அகதாட்சி, ஆமா தாயே, அம்மா அண்ணன் இருக்கிறானே எல்லாத்துக்கும் பெரியவன் அப்பா பட்டேன். அப்பா பட்டேன் 1000 பேரு கூட்டம்
கூட்டத்திலே அண்ணன் அடித்து விட்டான் அம்மா. எப்படி என் தம்பி முத்துப்பட்டா ஐயா அண்ணன் அடித்தவன அவளாதி சொல்லாதப்பா சொல்லாதப்பா எங்க காலத்துக்கு அப்புறம் சரி உன் அண்ணன் தானடா பார்க்கணும். அப்பாவுக்கு அப்பா ஸ்தானத்துல அவன் தான் இருந்து பார்க்கணும். வேற யாரும் அடிச்சாங்கனாலும் அதானே நான் கேட்பேன். அதானே உன் கூட பிறந்த அண்ணன் தானடா அடிச்சிருக்கான். ஆமையா அவனுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சரி அப்படி சொன்னதும் பார்த்தாரு இந்த முத்துப்பட்டை. ஆமா கடக்குட்டி மகன் என்பதினாலே சரி கடுகளவும் பாசம் இல்லை. ஆமா இளைய பிள்ளை என்பதனால எல்லளவு பாசம் இல்ல. நாமல் இனிமேல் இந்த ஊரில் இருக்க கூடாது. அண்ணன் தம்பியோட நம்ம இருக்க கூடாது. எங்க போகலாம்? எங்க போனா நம்ம சொகுசா வாழலாம். பாண்டியிடம் போனுமானா பாடு உண்டு பவுசு இல்லை. சேரனிடம் போனுமானா சேவிக்கலாம் மிச்சமில்லை. சோழனிடம் போனுமானா சோறு உண்டு சொகுசு இல்லை. எங்க எங்க போக வேண்டும்? என்ன இரன் மனமதிலே எங்க என்ன போவோம் என்று ஆறிலையும் முத்துப்பட்டான் எங்க எங்க வருவாரான அவனுடைய நாடு விட்டு அடுத்த நாடு பயணம். தகப்பனுக்கும் தெரியாது தாயுக்கும் தெரியாமல் அண்ணனுக்கும் தெரியாமல் ஆறிலையும் முத்துப்பட்டான் கொட்டார கரையதிலே கரையதிலே ராமராஜ ஊரதிலே கொட்டார கரையதிலே கொட்டார கரையதிலே அந்த ராமராஜா ஊரதிலே ராமராஜாவுடைய ராஜ்யம். அம்மா கொட்டார கரையில மன்னன் ராமராஜன் ஆண்டு வருகிறார். நம்ம ராமராஜா அங்க ஆண்டு வரையில தான் இங்க கரகாட்டக்காரன் படம் எடுக்கிறதுக்கு வந்தாரு. அப்ப ஆறிலையும் முட்டுப்பட்டல் நாமளா போய் ஒருத்தட்டு போய் வேலை கற்க கூடாது. பிறகு அவங்க நம்மள பார்த்து அவங்களாம் வேலைக்கு கூப்பிடணும். அவங்களா நம்ம தொழில பார்த்து கூப்பிடணும். அப்பதான் மதிப்பு மரியாதை இருக்கும். அதானே மாமா தானே நிக்க. மாமா என்ன பண்ண அடிச்சிட போறேன். அதானே வா மருமோனே கட்டை அப்படின்னு அவங்களா பார்த்து கூப்பிடணும். சரி கட்டடிக்க கூட கிடையாது. லாய்க்கல அவ்வளவு காயாச்சு. நாம கற்ற தொழிலை செய்ய வேண்டும். கண்காட்சி பார்க்க வேண்டும். படித்த தொழிலை செய்ய வேண்டும். இங்க பார்ப்பதற்கு நம்ம வர வேண்டும். என் ஆறிலையும் முட்டுப்பட்டல் ஆரிய நாடு தேசத்தில் இருந்த முட்டுப்பட்டல் நேருக்கு கொட்டார கரைக்கு வந்தாச்சு. சமுத்திரத்தில் வாழ்நிறுத்தி சக்கரமா சுழன்று வருகிறார். அப்போ அப்படித்தான் கிடந்து சொல்றாரு. சமுத்திரிகிறார். இந்த சிறப்பான இந்த மாடனுடைய அருளால சக்கரமா சுழன்று வருகிறார். சுழண்டுகிட்டு வராரு. இவனோ சமுத்திரத்தில் மாலே சக்கரம்பல் சுழன்று ஆறிலைய முத்து கொட்டார கரைய ராமராஜா ஊட ஆட்சி சமுத்திரத்தில் வாழ்நீர் சமுத்திரத்தில் வாழ்நீர் சக்கரம் போல் சுழண்டுவார சக்கரம் போல் சுழண்டுவார சுழண்டு வேறு நாளே கொட்டரக்கேற ராமே யானை மேல பவனி பவனி சுற்றி மாற பட்டனையும் கண்ட பட்டனையும் கண்ட ராமராஜா ஏது செய்
சமுத்திரத்துல மாலை நிறுத்தி சக்கரமா சுழண்டு வாரானே. ஆமா இப்படி ஒரு வித்த படிச்சிருக்கிறானே. நீ எவ்வளவு வித்து அடிச்சாலும் சரிதான் கடைசியில நினைச்சு பார்க்க மாட்டாங்க. கடைசி நம்ம தொழில் நம்ம கூட இருக்கும்ல, அது இருக்கும்லாமா. மனிதர்கள் எனக்கு நினைச்சு பார்ப்பாங்க. மனிதர்கள் யாரும் நினைச்சு பார்க்க போறா? அதானே எந்த அண்ணாக்கு தான் சொன்னாங்க, அதேதான் கூட இவர் நின்னாரு, இப்படி அடிச்சாரு, அப்படி அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் ஏம்னா நம்மள சொல்றதுக்கு வழியே இல்லலாமா. நம்ம வந்து தொழில்ல வந்து அவ்வளவு சின்சியாரிட்டியா இருக்கும். நான் பாடுபடுத்துவேன்னு எனக்கு ஆ. அதானே ஒவ்வொருத்தரையும். அது நீ இப்ப தொழில் பண்றதெல்லாம் ஞாபகம் வராது, ஆ. நீ பாடா படுத்துனீ அதுதான் ஞாபகம் அது வரும். மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. நீ குல துரோகி அல்லவா? அதான் குலத்துக்கே விட்டு விட்டானடா. அதனால சரி ஆறுலயும் இந்த முட்டுப்பட்டனை பார்த்து ஆமா சேவகடை பார்த்து ஆ. தம்பி என்ன அந்த பையனை பார்த்துட்டு வா, என்ன அந்த பையனை எப்படியாவது கூப்பிடு. ஆ. அவர் பார்த்தா சேவகன், ஆமையா. ஏ தம்பி ஏய். சமுத்திரத்து சக்கரமா சுழண்டு வருவேனே ஆமா வாடா இங்க வாப்பா தங்கா, ஏன் இப்படி கிடந்து சுழண்டுகிட்டு கிடக்கா? அப்படின்னு சொன்ன போதும் சரி அவனுக்கு கிணத்துக்குள்ள கூப்பிட்டது மாதிரி இருக்கு. ஆ. யாரும் நம்மளை கூப்பிடுறாங்களா? கூப்பிடுறாங்க. என்ன முட்டுப்பட்டன் வந்து பார்க்கும் போதும் ஆமா. ராமராஜ இடத்துல கை கட்டி ஆ. ரொம்ப மரியாதையோடு வருகிறா. ஆமாம்மா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னைய நான்லாம் பெரிய ஆளு கண்டு அப்படி வேட்டி அவுத்து விட்டுருவேன். ஏன் வேட்டி அவுத்துட்டு மரியாதை கொடுப்போம்னே. அதானே கேட்டேன். அதானே. ஆறிலேயே முட்டுப்பட்டனை பார்த்து ஆமா. ஊரு என்னையா பேரை பேரை சொல்லையா, பேரை சொல்ல சொல்லையா, உள்ளபடி ஒளியாமன் சொல்லையா, ஓட், ஓட். பேரை சொல்லையா, நாடு என்னையா நகரம் நகரம் பேர் சொல்லையா, நகரம் பேர் சொல்லையா, நடந்து வந்ததோறும் விவரம் என்னையா, எப்ப நகரம் பேர் சொல்லையா, தாய் என்ன தகப்பன் என்ன தன்னன் தனியாக நீ வந்ததென்ன என்ன 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 அவனை பார்க்கும் போதும் ஆ. இந்த ஊரு பையன் மாதிரி தெரியல. தெரியலையே, உன்னை பாக்கிற வேற ஊர் பையன் மாதிரிலாம் தெரியுது. ஆனா நீ முழிக்கிற முடியே ஆ. இந்த ஊரு மாதிரி தெரியல. தெரியலையே தெரியலையே உனக்கு. அவ பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஆறிலையம் முட்டுப்பட்ட, ஆமா அதாவது உண்மையை சொன்னமானா சரி. உள்ளூர்லயும் சுவார்னு கொடுக்க மாட்டாங்க. உண்மையே சொல்லக்கூடாதுமா, உண்மையே சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னா உள்ளூர்ல கூட நம்ப மாட்டார்கள். அது உண்மைதானே உண்மைதானே. மலை முருகன் அருளினா மண்கலமா வாழ வேண்டும். மலை முருகனுடைய அருளாலை ஆமா பாலக வளர்கின்ற சொல்லி வாழ்த்திக் கொண்டு சரி. பார்த்தான ஆறிலையே முட்டுப்பட்டு நம்ம உள்ளூர்ல ஆ. உண்மையை சொன்னோம்னா உள்ளூர்லயும் சோறு கிடைக்காது. ஆமாம்மா. ஆ. என்ற ஆறிலையே முட்டுப்பட்டனானவன் ஆமையா. ராமராஜிடம் மதியில என்ன ஐயா ராமராஜா ஐயா எனக்கு எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊரு எந்த ஊரு? ஆரிய நாட்டு பிராமணர் தான். பிராமணர் தான், வாட், வாட், வாட். ஐயர் பட்டர் பெற்ற மகள் பெற்ற மகன், அகதாட்சி பெற்ற பிள்ளை. பெற்ற பிள்ளை, இந்த சிறப்பான ஆரிய நாடு தேசத்திலே ஆரிய நாட்டு பிராமணர். பிராமணர். எங்க அப்பா பேரு ஐயர் பட்டர், ஆமாம்மா. என் பேரு அம்மா பேரு அகதாட்சி. ஆளாகாட்சி. என்ன பேரு? ஆ. என்ன பேரு? அதான் எங்க அம்மா பேரு அகதாட்சி. அழகலாட்சி. ஆமா, ஆ. நாங்க அண்ணன் தம்பிமார்கள் நிறைய பேர்கள் இருக்கு இருந்தோம். இருந்தோம். ஆ. அப்பா உண்டு, அம்மா உண்டு, ஆமா அண்ணன் உண்டு, தம்பி உண்டு, உண்டு. சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு. ஆனா இப்போதைக்கு ஆ. யாருமே கிடையாது ஐயா. இந்த பிரபஞ்சத்துல இப்போதைக்கு யாருமே கிடையாது ஐயா. நானும் ஒரு அனாதை. ஆ. அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, இப்ப ஒருத்தர் என்கிட்ட இல்ல. அதானே, ஒரு காலத்துல எல்லாருமே இருந்தாங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்துல யாருமே எனக்குன்னு இல்ல. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, தற்காக்க யாரும் இல்லை, இல்ல இல்ல அல்லவா. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. ஐயா ஏ தம்பி, ஏன் முத்தப்பட்டா அனாதைன்னு சொல்லாதடா. அனாதைக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன் அப்பா. அனாதையெல்லாம்
ஆதரிக்க கூடியவன்பா. ஆமா. இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது. உலகத்துல யாருன்னா அனாதை? ம். எல்லாருமே இந்த சின்ன பெருமாள் ஈசனுடைய பிள்ளைகள் தான். இந்த சின்ன வயசுல நீ வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியப்பா. உன்னுடைய வீரத்துக்கும் உன் திறமைக்கும் உன் ஆளுக்கும் உன் அழகுக்கும் நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்கிறேன். அதான உங்களை நாடி வந்திருக்கேன். ஐயா நீங்க வேலை போட்டு கொடுத்தாங்களே நான் வந்து உடனே வேலைக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் சொல்றேன் அதான் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. உண்மைதானமா? என்னதான் எழுதி பார்த்தாலுமே சில நேரத்துல பிரச்சனை ஆகி போகுது. என்னுடைய கணக்கை நான் சொல்ல வேண்டுமானா ஆமா சொல்லணும். சம்பளத்தை உன்கிட்ட சொல்ல முடியாது. என்ன அதானே யாரு சொல்ல போறாரு? சொல்லக்கூடாது. ராஜா கிட்ட தான் சொல்லணும். ராஜா ராஜாவா? அது யாரு? மன்னர் இருக்கிறாரே ராமராஜா. ஐயா ராமராஜா எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்னம்மா? வாழ்க்கையீரோ 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 கை கயிறோ மீ கயிறோ வெகுமதி. மொத்தம் 5500 ரூபாய் வெகுமதி என்று சொன்னா தெரியுங்களா? என்னதுமா? நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுப்பாங்க. ஆமா சம்பளத்தை போட்டு கொடுப்பாங்க. அதை அன்பளிப்பு என்று சொல்லுவார்கள். ஆமாம்மா. ஆமா அன்பளிப்பு அன்பளிப்பு சன்மானம். அப்பா எவ்வளவு நாளும் வாங்கிக்கோ, உனக்கு நான் இந்த மந்திரி வேலையாக போட்டு கொடுக்கிறேன். 1000 மந்திரிகளுக்கு அதிகாரி மந்திரி நீதான். அண்ணாவி முதல் மந்திரி. உனக்கு தான் முதல் இடங்க. என் மந்திரியாக வேலை பார்த்து வருகிறான் முத்துப்பட்டன். வருஷம் 12 வருஷம். ஆறுலையும் முத்துப்பட்டன் எப்படி போச்சுன்னே தெரியல. அண்ணாவி முதல் மந்திரியாக இருக்கேன். அது தாய் இருக்கிறாளே அகதாச்சி. அகதாச்சி நினைச்சு நினைச்சு பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. இந்த பெத்த மனம் பித்தா இருக்கும். அந்த பிள்ளை மனம் இருக்கு. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. இல்ல நீ சொல்வேன்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லலாம். அப்ப பார்த்தால் தப்புனா தப்புங்களும் ரைட்னா ரைட்டுங்களும். தப்புன்னு சொல்லிடுவேனே. நீ எதை சொன்னாலும் ரைட்டு தானே. அகதாச்சி அகதாட்சியானவை முத்துப்பட்டனை நினைத்து நினைத்து உருகுகிறான். முத்துப்பட்டா ஏ பட்டா ஏன் அழகு பட்டா எங்கடா இருக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி முத்துப்பட்டனை நிறைய கரைச்சி ஊனா உருகி உடம்புல இப்ப எலும்பு மட்டும்தான் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அகதாச்சி. எல்லாரும் அப்பா பட்டனும் பார்த்தார். அம்மா ரொம்பலாம் ஊனா உருகி கொண்டிருக்கா. தம்பி முத்துப்பட்டனை நம்ம தேடி பிடிக்கணும். அப்படி முத்துப்பட்டனை தேடி தேடி பார்த்தார்கள். முத்துப்பட்டனை காணல. மேல்நாடு தேசத்துக்கு போனாலும் இருப்பான். மேல்நாடு தேசத்திற்கு சுற்றி வருகிறார்கள். மேல்நாடு தேசத்துல பாலடைந்த மண்டபம். அங்க அதுல தங்கினாங்க 6 பட்டன்மார்களும். மலையாள தேசத்துல அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல போய் படுத்திருக்காங்க. அன்னைக்கு கேரளாவிலே சிறு சிறு களவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கிலே மலையாளத்துல ஒரு சிறு சிறு களவுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆரியலையும் முத்துப்பட்டன் தான் இன்னைக்கு பவனி சுற்றி வருகிறார். அன்னைய தினத்துல ஆரிய முத்துப்பட்டன் தான் பவனி வருகிறார். அப்படி பவனி சுற்றி வருகிற போது பாலடைந்த மண்டபத்தை பார்த்து தனித்தனியா 6 பேர் படுத்திருக்காங்களே. கல்வர்களாக இருப்பார்களா கைவர்களாக இருப்பார்களா தெரியலையா? சேவகனை வரவழைத்து அவர்கள் அழைத்து வர சொன்னார். 6 பேரும் வந்தாங்க. முத்துப்பட்டனுக்கோ அண்ணன்மார்கள் என்று தெரியவில்லை. அண்ணன்மார்களுக்கோ தம்பிய அடையாளம் தெரியல. இவங்களும் அம்மா பேருக்காங்க. அவன் நல்ல மலையாளத்துல குளிச்சு கலர்னா கலர் அப்படியே ஒரு கலர்ல இருக்காரு. ஓஹோ. அப்ப ஆறிலையும் முத்துபாய் என்ன அவங்கள பாக்கல ஏதோ முடிக்க முடியே சரியில்லையே.
6 பேரும் பார்த்தா எது களவு செய்ய வந்தது மாதிரிலாம் இருக்கிறது. முடிகாலே சரியில்லையா அம்புட்டா? கல்வர்களோ கயவர்களோ உங்களை பார்க்கும் போது எந்த ஊரு எந்த தேசம் என்று சொல்லி ஆறிலையும் முட்டுப்பட்டன் கேட்கிறா. எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்தும் இங்கு வந்தா இங்கு வந்தா எங்கிருந்து இங்கு வந்தா இங்கு வந்தா இங்கு வந்தா எந்த தேசம் எந்த தேசம் வாட் 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 என் ஊரு என்ன பேரோ என்ன ஒற்றமலியா வந்ததென்ன நாடும் என்ன நகரம் என்ன நகர்ந்து வந்த விவரம் என்ன தாயும் என்ன தாயும் என்ன தாயும் என்ன தகப்பன் என்ன தனியாக வந்ததென்ன தனியாக வந்ததென்ன ஊர் என்ன பேர் என்ன நாடு என்ன 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 அப்படின்னு கேட்கும் போது பார்த்தாரு அப்பா பட்டர். ஆமா. ஐயா ராஜா 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 நாங்க யார் தெரியுமா? யாரு? இந்த 6 பேர்களுக்கும் ஆமா ஆரிய நாடு தேசம் ஆமோ ஆரிய நாட்டு பிராமணர்கள். நாங்கதான் என் பேரு அப்பா பட்டேன் இவர் பேரு குப்பா பட்டேன் இவர் பேரு சங்கு பட்டேன் அவர் பேரு சரவணா பட்டேன் இவர் பேரு தர்க்கப்பட்டேன் சோமலிங்க பட்டேன். கடைசியில ஒரு பட்டன் இருக்கிறான் யாரு? என் தம்பி ஆமா கடக்குட்டி இளைய தம்பி அரிலையே முத்து பட்டன் முத்து பட்டம் முத்து நல்ல பட்டனையோ பட்டனையோ நான் பட்டனை முக்கியம்மா தேடி வந்தோம். தேடி வந்தோ எல்லாத்துக்கும் இணையப்பட்ட என் தம்பி என் செல்ல தம்பி என் கூட பிறந்த ஒரே ஒரு கடைக்குட்டி தம்பி தம்பி அந்த தம்பி முத்துப்பட்டனை தேடி நாங்கள் முக்கியமாக வந்தோம். ஒவ்வொரு நாடா சுத்தி பாத்துக்கிட்டு வரேன் என் தம்பியை காணல. முத்துப்பட்டன் என்று சொன்னதும் ஆமா யானையில இருந்த பட்டனுக்கு இருக்க முடியுமா? எப்படின்னா இருக்க முடியும்? ரொம்ப நாள் கழிச்சு அண்ணமார பாத்துருக்கா. சரி இருப்பானா யானையில? ஆணையிலே இருந்த முத்துப்பட்டன் ஆனவன் அவரும் ஆணை மேலே இருந்த பட்டன் ஏய் அண்ணா என்று கீழ் விழுந்த எப்ப இருந்த பட்டு ஆணை மேலே இருந்த பட்டம் அண்ணா என்று கீழ் விலகி தமையன்மார்கள் தெரியாமல் தப்பிடமா பேசி போட்டு அண்ணன்மார்கள் தெரியாமல் அவமானமா பேசி போட்டு ஆவி சேர்த்து கட்டுவா ஆவி சேர்த்து அரமனைத்து முத்தமிட்ட அண்ணா 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 நீயும் நானுமா அண்ணா அண்ணா என்று சொல்லி ஆணையிலே இருந்த முத்துப்பட்டன் 6 பட்டனை கட்டி பிடிச்சான். அணைச்சு புடிச்சுக்கிட்டான் பாத்துக்க. அண்ணா 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 நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கா? உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கீடா. தம்பி நீ யாரு? நான்தான் தம்பி யாருப்பா? தம்பி. நான்தான் முட்டலப்ப. ஆமா நான்தான் ஆரிய முத்துப்பட்டேன். ஆமா ஏ தம்பி முத்துப்பட்டா என்ன என்னடா ஆள் அடையாளமே தெரியாம போயிட்ட. ராஜா சாப்பாடுலானே. ஆமா பார்க்கும் போது கலரா இருந்தும் தலையில முடியோட இருந்தேன். ராஜா சாப்பாடு அம்பட்டும். ஆமா வரும்போது கொஞ்சம் கலர் கம்மியா வந்த. ஏய் நெய் பருப்பு
கொழுக்கல போட்டுட்டு தானே அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுது. ஏ தம்பி முத்துப்பட்டா, உன்னை நினைக்கும் போது அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாப்பா. அதனால ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கல்ல. உன்னை நினைச்சு அம்மா இருக்கலையும் அகதாச்சு அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அம்மா பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம இருக்கீங்க. அதானே நீ அம்மாவை பிரிஞ்சு 12 வருஷம் ஆகுது. ஆனா தாய் இருக்கிறாளே அகதாச்சு உன்னை நினைத்து நினைத்து உருகி அம்மா உயிர் ஊசலாடி கொண்டு இருக்குதப்பா. நம்ம அம்மா படுத வேதனை தான் பெரிய வேதனையா இருக்கு. அண்ணா நான் அம்மா உடனே பார்க்கணும் அண்ணா. வா கிளம்பு போவோம். தம்பி அம்மா வந்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, நீ வாழக்கூடியவன். அதனால என்ன செய்யணும், நீ வேலை பார்த்திருக்கிய, சம்பளம் ஏதாவது பேசியிருக்கிறாயா? நான் சம்பளம் பேசாம வேலை பார்ப்பேன். சம்பளம் அண்ணா, நான் உங்க தம்பி, சம்பளத்தை பேசாம இருப்பேனா? அப்படியே தம்பி, அப்ப உடனே சம்பளத்தை வாங்கிட்டு வா. பார்த்தனா ஆறிலையும் முட்டுப்பட்டல் ராமராஜா இடமதியில ஐயா ராமராஜா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறியா? ஆமா ரமரியா. எந்த ஊருக்குடா போற? எங்க அண்ணனோட நான் ஊருக்கு போறேன். அண்ணனா? ஆமா. என்னப்பா புதுசா அண்ணம்லாம் வந்திருக்கான்னு சொல்லுதே? எங்க அம்மாவை நான் பார்க்க போகிறேன். அம்மா இருக்காளா? ஆமா. ஐயோ, அதான் என் சம்பளத்தை நீங்க கணக்கு பார்த்து தாருங்கள். என்கிட்ட வேலைக்கு சேரையில ஒருத்தருமே இல்லன்னு தானே சொன்னேன். சரி, இப்ப எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவர்கள் மேல எனக்கு கோபம் இருந்தது, அதனால அவர்கள் இல்லை என்று நான் அப்ப சொன்னேன். நீங்க கோவப்பட்டா இல்லன்னு சொல்லுவீங்க. ஆமா. சந்தோஷமா இருந்தா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா. அதாவது கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிந்தவர்கள் கணவன் மனைவி சண்டை போடும் போது நீ யாரும் நான் யாரும்பாங்க. அது உண்மைதாமா. சண்டை போட்டு அதானே அது ஏங்க ஆமா, நீ யாரும் நான் யாரும்பாங்க. கையில ஒரு 10 ரூபா கையில டவுசர் பாக்கெட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா 2 பேரும் அவ்வளவு ஜாலியா சுத்துவாங்க. அதனால கணவன் மனைவி சண்டையில யாரும் தலையிட கூடாது. அது தெரிஞ்சதானம்மா. சரி, அதுதானே யாருமே தலையிட போறதே கிடையாது. அதனால பார்த்தாலும் இந்த இருக்கக்கூடிய சம்பளத்தை தாங்கய்யா. ஐயா ஏன் ஆறிலையே ஏன் முத்துப்பட்டா, உன்னை நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பெற்றுதானே எடுக்கல, மகனா உன்னை நினைக்கிறேன்டா. கொட்டாரக்கிற ராஜ்யத்தை உனக்கு பட்டத்தை சூட்டலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு அந்த பட்டம் கிட்டமெல்லாம் அவசியமே கிடையாது. அப்ப அண்ணன் வந்திருக்கிறான்னு சொல்றல, சம்பளத்தை எல்லாம் கொடு, நீ மட்டும் போவா. ஐயோ, நான் எங்க அம்மாவை போய் பார்க்க போனா போவதேப்பா. அம்மா பார்க்கணும். நீ இல்லன்னா என்னால வாழ முடியாது. வாழ முடியலையா? ஆமா, எனக்கு வந்து கொட்டாரக்கிற ராஜ்யத்தை உனக்கு பட்டத்தை சூட்டணும்னு நினைக்கிறேன். அப்ப உன்னை பெரிய மந்திரியா வேற வேலை பாக்குறேன். நீ போகாதே முத்துப்பட்டா. ஐயா உங்க சொல்ல நான் கேட்க முடியாது. எங்க அம்மாவை நான் பார்க்க போகிறேன். என் ஆறிலையே முத்துப்பட்டு சம்பளத்தை தானிரை சண்டைக்குத்தான் வாங்கிறோ. பணமதையும் தானிரை படையெடுத்து வருவினாய். முத்துப்பட்டன் கேட்ட போது ராமராஜா ஏது செய்வார்? கோவக்கார முத்துப்பன் கொன்றாலும் கொன்றிடுவான். கோவக்கார முத்துப்பட்டன் சம்பளத்தை தாரீர சல்ட்டியாக போக போகிறேன். பணமதையும் தாரீரையா, படையெடுத்து நான் வருவேன் ஐயா. அப்ப முத்துப்பட்டன் என் கூட சண்டைக்கு வரும் நீ ஆசைப்படுறீங்க, நான் உனக்கு எதிரியா? எதிரி கிடையாது, கணக்கு முடிக்கல நீங்க எனக்கு எதிரிதான். உனக்கு சம்பளம் தானே பெருசு, கஜான சாவினா என்ன? அதான் எங்க ஒளிச்சு வச்சு இதுதான் கஜானா சாவி. ஆமா, எவ்வளவு உனக்கு தேவைப்படுதோ மனதுக்கு எவ்வளவு எடுக்கணும்னு நினைக்க எடுத்துட்டு போ. என் சம்பளத்தையும் கொடுத்ததுக்கு சாவியை தூக்கி கொடுத்தாரு. அப்ப ஆறிலையும் முத்துப்பட்டனும் பார்த்தார்.
ராமராஜா நினைச்சு பாக்காரு என்ன 12 வருஷம் நம்ம கூட வேலை பார்த்தானே ஆமா இது வரைக்கும் நல்லவனாக இருந்தவன் சரி ஒரு பிராமணர் குலத்தில் பிறந்து ஆ. அந்தனர் குலத்திலே பிறந்து ஆமா வாயிலிருந்து பொய் சொல்லிட்டானே அதாவது பாருங்க என்னண்ணே பிராமண குலத்திலே பிறந்தவங்க வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்களாம் ஆனா நம்மகிட்ட பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துட்டு சரி கடைசியில நம்மளையே எதிர்ப்பேன் சண்டைக்கு வரியான்னு கேட்கானே அதானே முத்தப்பட்டு நம்மளை விட்டு போகிறானே அவன் அங்க போய் இருப்பானா என்று சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார் பார்த்து முத்துப்பட்டனுக்கு சாபத்தை கொடுக்கிறார் என் மகனை முத்துப்பட்டா என் மகனை முத்துப்பட்டா முத்துப்பட்டா எனது வார்த்தைக்கு அலுமையா தக்க 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 என்னை விட்டு போனையானா என் மகனே முத்துப்பட்டா சக்கிலிய பெண்ணால சாகத்தான போறாயடா பகடை பெண்ணான பகடை பெண்ணால பட்டிருந்து போவாயடா பட்டிருந்து போவாயடா மகனே முத்துப்பட்டா என்னை விட்டு போனையானா சக்கிலிய பெண்ணாலே சாகத்தானும் போற ஆமா பகட பெண்ணாலை பட்டிறந்து போவாயடா ஆமாடா ஏன ஜாதி பெண்ணாலே இறந்து போவார் 2 பெண்ணால சாவது நிச்சயம் மாற்றதே கருத்து கிடையாது இது சாபத்தை கொடுத்தா இவர் சாபம் கொடுக்கிறது நமக்கு பலிக்கவா போகுது அதானே கேட்டேன் ஆனா சக்கிலிய பெண்ணால சாக போறேன்னு சொன்னாரு ஆமா பகட பெண்ணாலை பட்டி இறந்து போவாயடா ஆமா வருகிறார் இந்த முத்துப்பட்டனம் சரி சாபம் கொடுத்தது இவர் கொடுத்தது நமக்கு பலிக்காது அதானே நம்ம வேண்டாம்னு சொன்னது இப்படி பலி கொடுக்குறாரு சாபம் அதான் இத்தனை நாள் இவர்கிட்ட வேலை பார்த்தோம் சரி ஒரு நாளாவது நமக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையே நம்மள வாழ்த்தினாரு நல்லா இருப்பேன்னு ஆமா இப்ப நாம அவரை எதிர்த்தரும் நமக்கு சாபத்தை கொடுக்காரு வயிறு வலிக்குன்னு சொன்னா இப்படி சொல்றாங்களே என் ஆறிலைய முத்துப்பட்டன் வருகிறான் எவ்வளவு சம்பளத்தை வாங்கணுமோ சரி கணக்குல எழுதி வைத்தது மாதிரி சாணியல் சாணியலாக அளந்து கொண்டு அத்தனை அண்ணா ஏன் அண்ணாங்க பாரு எவ்வளவு சம்பளம்னு பாரு நான் உன் தம்பி சம்பாத்தியம் எல்லாம் எவ்வளவு பையன் நிறைய எவ்வளவு இருக்குன்னு பாரு அண்ணா நம்ம இந்த சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு உடனே ஒரு தம்பி பாரு இவ்வளவு சம்பளத்தை கொண்டு போகணும்னு சொல்றீங்க மடியில் பணம் இருந்தாலும் வழியில் பயம் இருக்கும் உண்மைதானே உண்மைதானே நம்ம யாருமே நம்மள பாக்கட்டும் சரிதான் மடியில பணம் இருக்கவங்க மடிய மடிய பாப்பாங்க அப்புறம் முழிக்கிற முடியில கண்டுபிடிச்சிருவாங்க இவன் என்னமோ வச்சிருக்காமனு தெரிஞ்சுக்கிடுவாங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த பணத்தை நம்ம மாற்ற வேண்டும் மளிகை சாமான்கள் வாங்குவோமா மலையாளத்துல வந்து மளிகை சாமான்களை வந்து குறைந்த விலையில் வாங்கி நம்ம இங்க தென்னாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து கூடுதல் விலைக்கு விற்கணும் பணத்தை மாத்துவோமா அப்படி அத்தனை பணத்தையும் மாற்றுகிறார்கள் மளிகை சாமான்கள் வாங்கி இஞ்சி போதி ஏலம் போதி சுக்கு போதி மிளகு போதி இதெல்லாம் அங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி ஆமா இஞ்சி சுக்கு மிளகு ஜாதிக்காய் ஜாதிபத்திரி கிராம்பு 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 ஆமா கிராம்பு இதெல்லாம் அங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி நம்ம மாவட்டத்துல இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கூடுதல் எப்படி ஆமா அங்க 100 ரூபானா இங்க 150 ரூபா 200 ரூபா ஐயோ அப்படி வித்துருவாங்க மலையில் உள்ள ஜாமான்களை வாங்கி கொள்வார்கள் அந்த காலத்துல ஆமா அத்தனை பொதிகளை 7 பொதிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான் இந்த முத்துப்பட்டன் நேர அங்க இருந்து மலை விலை பாதையாக ஆமா கேரளாவில இருந்து நேரம் தமிழ்நாட்டுக்கு மலை விலை இன்னும் இருக்கிறது மலைப்பாதை இருக்கலாம் இந்த லாக்டவுன் டயத்துல நாங்க மலைப்பாதையத்தான் வேலைக்கு போனோம் முத்துப்பட்டனானவள் வானரம் சுண்ட மலை விலை தண்ணி வானரம் சுண்ட மலை விலை தண்ணி வானாரே பட்டன்மார்கள் மந்திகள்
சோலை விட்டு தகிட தகிட தச்சிட்டி தகிட சிவந்த கமுகுடனே சிங்காரமாகவே வழிகள் நடந்துமே சிங்காரமாகவே வழிகள் நடந்துமே வாலிபன் கோவில் மாறா மறுநாள் உதயத்திலே வாய்த கூலத்து புலிநாதரை கண்டு வாய்த கூலத்து புலிநாதரை சபரி மாமலையில் கண்டார் சென்றுமே கண்ணுமா முட்டில் வருகிறார் காக்க வேண்டும் பொதிகா சலம் என்று சொல்லியே கால்நடையாக பட்டன்மார்கள் ஓடி வந்து இரச்சோன கோமேச்சோ இருளடைந்த மனமோ நாங்கு சோன கோக்கு நல்ல தேக்க மனமோவே மலையிலையும் பெரியம்மா மலையிலையும் பெரியம்மா வசந்த மாலை புதிகம்மா புதிகமால சாயலி கட்டன்மார்கள் ஏனும் ஐந்து தன பொதிகையில் அகசியர சேர்வசை முனியைத்தானே சேர்வசை மூர்த்தியையும் சேர்வசை சுவாமியையும் சேர்வசை கட்டன்மார்கள் ஏனும் கூறி பாதை வீட்டு சங்கிலி பாலந்தனை கடந்து ஆனால கொடுத்தல்ல ஆனால கொடுத்தல்ல மான தீர்த்தம் ஆட வேண்டும் தீர்த்தம் ஆட வேண்டும் தம்பி முத்துப்பட்டா நம்ம வான தீர்த்த
அருவியில இன்னைக்கு குளித்துட்டாலும் போக வேண்டும். அப்படி கரையில இறக்கி வச்சார்கள் பொட்டணத்தை. சரி வந்து நெல்ல வானால கொடுத்தளவோ சரி வான தீர்த்தம் ஆடிவிட்டு ஆமா தென்கரையில் கொலிவிருக்கும் சித்தி புத்தி விநாயகரை சேர்வு செய்தார்கள். சரி செய்து பாம்பாறு தலை கலந்தோ ஆமா அவங்க மயிலாட்டு பாதைகோ நீலகண்ணன் கசமோவே பேச்சி அம்மன் தாமோவே செம்பூலி விலைகள மலையிலையும் பெரியம்ம சலஸ்திலையும் பெரிய சூரியமுத்து ஐயனாரின் வாசலில வாசல் அங்க வருகிறார்கள். பட்டன்மார்கள் 7 பேர்களும் 7 பேர் அங்க வந்துட்டாங்க. தென்மலை பாதை வழியாக சொரிமுத்தையனார் வாசலுக்கு வந்தார்கள். அது எங்க இருக்கு? சொரிமுத்தையன் கோயில் ஐயா காரையாறுல இருக்கு. மேல 7 மேல காவுக்குள்ள இருக்கிறான் சொரிமுத்து ஐயன். சொரிமுத்தையனாரை வணங்குவதற்கு முதல்ல காலையில தாமிரபரணி தண்ணியில குளித்து நீராடி பட்டன்மார்கள் 7 பேர்களும் சொரிமுத்து ஐயனாரை சேர்வ செய்து சொரிமுத்து ஐயனாரை சேர்வ செய்து பொற்கனைய சேர்வ செய்து லிங்க மாத சேர்வ செய்து பட்டன்மார்கள் 7 பேர்கள் சொரிமுத்து ஐயனாரே வலங்கையில் வந்துதித்த ஆனைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காட சங்கிலி பூதோ தானே ஆக்கினை சங்கிலி பூதத்தாரை சேர்வை செய்து பட்டன்மார்கள் 7 பேர்கள் எங்கே வருவாரானா இன்ப மர மூடதில முட்டையனை சேர்வை செய்து மொட்டையன் சாமி இருக்கார். மொட்டையன் சாமி கரடி மாடனையும் சேர்வை செய்து தூசி மாடனையும் சேர்வை செய்து அக்கிரி மாடனையும் சேர்வை செய்து முதிர மாடன் சொறி மாடன் 1008 மாடன் இருக்கிறாங்க அங்க. ஆமா சிவனனை இந்த பெருமாள். அப்ப இங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கும்? பொன்னி இருளுப்ப சுவாமியுடைய வாசலில இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் அங்கேயும் இருக்கையா. அத்தனையும் சேர்வை செய்து மேல கோட்டை வாசலில தலமாயுடைய கொட்டகையில் தாமதித்தான் பட்டன்மார்கள். தலமாட சுவாமியுடைய கொட்டகையில எல்லாரும் நித்திரையில் தூங்குறாங்க. கேட்டு தனை கடந்து விக்கிரம சிங்கபுரத்துக்கே வருகிறார்கள். விக்கிரம சிங்கபுரத்தில தம்பி எங்க போனாலும் சரிதான், நம்ம என்ன செய்யணும்? நம்ம அக்கரகாரத்திட்ட நம்ம தங்க வேண்டும். அப்படி அந்தணர்கள் திருப்பதிலை வாடகை விடுதி எடுத்தார்கள். 63ஆம் நம்பர் வீடு. அங்க என்ன செய்யறாங்க? மளிகை சாமான்களும் இறக்கி வைத்தார்கள். நேர ஆரிய நாட்டுக்கு வந்து அம்மாவுக்கு இந்த முத்து பட்டநாளமை பாலில பஞ்சில பாலை முக்கி அம்மா நீதான் அம்மா நான் முத்து ஆமா அம்மா ஆகாட்டுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலகாலத்துல பேருமா அப்படியே சொல்லி சரிப்பா மகன் கொடுத்தா வாங்காம இருக்க முடியுமா? காலகாலத்துல பேருமா இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா அப்படியே சொல்லி ஐயா அந்த காலத்துல வந்து சில பேர் வீட்டை நினைப்பார்கள். வீட்டையே நினைச்சுக்கிட்டு உயிர் போகாது. உடனே வீட்டுல இருக்க மண்ணை கரைச்சி ஊத்துனது உயிர் போயிருமா. சில பேருக்கு இந்த தங்கத்தை நினைப்பாங்க. தங்கத்துல போட்டு தங்கத்தை உடனே தங்கத்தை எடுத்து உரசி அவங்களுக்கு தங்கத்துல நினைச்சுவாங்க கொடுப்பாங்க, உயிர் போயிடும். சில ஆளுக்கு களிப்பாக்க உரைச்சி கொடுப்பாங்க. ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. சில பேர்களுக்கு ஆண்களுக்கு இந்த குடிகாரங்க மட்டைகளுக்கு எல்லாம்
உயிர் போகும் போதும் குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு 2 சொட்டு பிராந்தி வாங்கி விட்டுருவாங்க. அதையும் விடுவாங்க, சில பாட்டாயில ஊத்துவாங்க. நமக்கு பால் ஒழுக்கும் போது ஆமா முத்துப்பட்டனுடைய அம்மா தாய் அகதாட்சியானவள் காலமானாள். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து விட்டோம். ஆறிலேயே முத்துப்பட்டு விக்கிரம சிங்கப்புரத்திலே அங்க சந்தையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க சந்தையில எல்லாம் வியாபாரம் சூடு பிடித்துக் கொண்டு இருக்கிறது. மஞ்சள் என்று சொல்லும் போது பெண்கள் எல்லாம் முத்துப்பட்டன மச்சான் மச்சாங்கிறாங்க. ஆமா, சுக்குன்னு சொன்னா மச்சாங்கிறாங்க. இப்படி அத்தான் அத்தான் என்று சொல்லும் போது சில பேர்களுக்கு வியாபாரத்துல ராசி இருக்கணும் ஐயா. ஆமாம்மா, ஒண்ணு முகராசி, ஒண்ணு கைராசி. முத்துப்பட்டனுக்கு முகராசியும் இருக்கு, கைராசியும் இருக்கு. உடுக்காரன் காய்கறி கடை வச்சிருந்தாருமா. ஆமா, பெண்களை கண்டுட்டா அவன் முகராசிக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தாரு. ஆமா, தக்காளியை புளிஞ்சு விட்டுருவாரு முறையில. அது வெண்டைக்காக ஒடிச்சு வாங்கணும், முருகை வளைச்சு வாங்கணும், தக்காளி நசுக்கி வாங்கணும்னு வச்சுக்கிட்டான். முத்துப்பட்டனுடைய ராசிக்கு வியாபாரம் அழகாகவே நடந்தது. ஏன்னா அழகுக்காக பாதி கூட்டம் வருது. விக்கிரம சிங்கப்புரத்தில் இருக்கும் போது அண்ணன்மார்கள் 6 பேர்களும் புறப்பட்டார்கள். முத்துப்பட்டனும் பின்னாடி வருகிறார். என் தம்பி, நாங்க கேரளாக்கு போறோம், நீ எதுக்கு எங்க கூட வர? என்னன்னா என்னைய விட்டுட்டு கண்ணா, நான் உங்களோடு மலையாளத்துக்கு வரவில்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. 108 திருப்பதியும் 1008 சிவதலத்தையும் சுட்டி பார்க்கணும்னு இந்த தம்பிக்கு ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப நாளா அந்த ஆசை இருக்குன்னா என்னடா விபரீதமாக ஆசைப்படுறேன். என்னன்னு தெரியும் உனக்கு, எனக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. நீ 108 திருப்பதியும் 1008 சிவதலத்தை சுட்டி பார்த்தனா இப்பமே உனக்கு பாதி வயசாயிட்டு. ஆமா, இன்னும் சுத்தி பாக்க நினைச்சேனா கிளம்பன் ஆயிருவேன். நாங்களும் கல்யாணம் முடிக்கல, உனக்கும் கல்யாணம் முடிக்க முடியாம ஆயிரும். பிறகு இது வேண்டாம் தம்பி, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, உனக்கு பூஜை செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிறது. என்னது? விக்கிரம சிங்கப்புரத்திலே அந்தணர்கள் பூஜை செய்யும், அந்தணர்கள் பூஜை செய்யும், அரசடி அம்பலத்துறை வேதியர்கள் பூஜை செய்யும், விமலரோட படித்துறையா கட்டவெட்டி துறையதில கட்டவெட்டி கருமாவதி மூடவில தம்பி தம்பி முத்துப்பட்டா பூஜையது செய்தையான தாமர பரணி கரையடியில வடக்கு கரையடியில அங்கதான் நீ பூஜை செய்யணும். நீ பூஜை செஞ்சேனா உனக்கு எல்லா பலாபலனும் கிடைக்கும். அண்ணா, உடனே நான் அந்தணர்கள் பூஜை செய்யும் அரசடியும் படி துறையும் ஆத்து மணல் குமித்தால் அரணார் போல் லிங்கம் வைத்தார். லிங்கத்தை வச்சுட்டாரு. ஆறிலைய முத்துப்பட்டன் பூஜையை செய்வதற்கு சேத்து மணல் குமித்து சிவனார் போல் லிங்கம் வைத்து அப்படியே பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது. 1000 லிங்கம் அரையளவு மணல் குமித்து 1000 லிங்கத்தை எடுத்து வச்சாரு. துணையளவு மணல் குமித்து 900 லிங்க வைத்தார். ஆறிலைய முத்துப்பட்டன் பார கசமதில 10,000 லிங்க வைத்தார். லிங்க மதத்தானவை லிங்கம் ஆறிலைய முத்துப்பட்டன் பூஜையிலேயே அமர்ந்தார். சரி, சிவனே சிவனே என்று பட்டன் அப்படி அழகா அங்க பாருங்க. அம்மா பாத்தீங்களா? இந்த டயத்துலதான் பெரியவா யாரு வீட்டுக்கு போவோம்னு அப்படியே உலாயிட்டு வருவாளாம். ஆமா, அவளுக்கு பிடிச்ச மனதுக்கு பிடிச்ச பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கப்பட்டவளையும் தூங்க வச்சிருவா. ஐயோ, ஆமா, வஞ்சம் இல்லாத மாராசி. அப்படின்னா 4 மணி ஆகும் போது நாய் கூட தூங்கும் நேரம். எது?
4 மணிக்கு. அதானே கேட்டேன். அதான் இத்தனை கடாய் தூங்குது. ஆமா, உண்மையிலே. முடியாம. விடிய விடிய கண்ணு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐயா. நம்ம திருடர்கள் கூட சில நேரத்துல 4 மணிக்கு தூங்கிடுவாங்க. அதானே என் வீட்டுல ஒரு நாய் கிடக்குமா 4 மணிக்கு மேல தூங்கவே மாட்டேங்குமா. உங்களை சொல்லத்தான் எங்க அக்கா உங்களும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். முத்துப்பட்டன் பூஜையை கலைப்பதற்கு ஆமா. யார் வருகிறாரானா யாரம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நாடு சிவந்தியப்பர் தெருவதில தெருவதில நாட்டிலேயும் ஐயா சுப்பு குட்டி ஐயரோ சுந்தராட்சி பெண்கோடி பெண்கோடியால்